வேல்மாறல் பாடல் 12. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் மறு அடுத்த இரவகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த பூமியில் பிறக்க வரும்போது தனியே வருகின்றோம், செல்லும் போதும் தனியே செல்கின்றோம். நாம் செல்லும் வழியும் அடைய வேண்டிய இடத்தையும் நன்கு கவனித்து செல்வது மிகவும் முக்கியமானதாகும். நமது பயணம் இரவில் இருக்கலாம், பகலில் இருக்கலாம், வலது புறமாகவும் இருக்கலாம், இடது புறமாகவும் இருக்கலாம். ஆனால் எண்ணமும் பக்தியும் முருகனை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஒளியில் தோன்றியவன் சரவண பொய்கை என்னும் வெளியில் வளர்ந்தவன். பெண்ணில் தோன்றித்தான் உயிர்கள் வளரும். முருகன் சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றியவன். எனவே நாம் கொண்டாடும் வைகாசி விசாகம் என்னும் உற்சவம் முருகன் பிறந்த தினமாக கொண்டாடப் போவதில்லை. அவன் பிறந்தவன் அல்ல. பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்று ஒன்று இருக்கும். எனவே முருகனை பாம்பன் சுவாமிகள் உதித்தனன் ஒரு குமரன் என்பார். பிறப்புக்குத்தான் இறப்பு உண்டு. உதயமாவது மறையலாம், மீண்டும் ஒளிரலாம், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். சூரிய சந்திரராக அக்னியாக எங்கும் இருப்பவன் அவன். அருளொளி பரப்பும் அண்ணல். அவனால் தான் விலகும் நமது இன்னல். கீழே ஒளி இருந்தால் மேலே தெரியாது. அதனால்தான் முருகன் என்னும் அருளொளி திருத்தணிகை மலையின் மேலே உள்ளது. அது மேலே இருந்து கீழே உள்ள மக்கள் எல்லாம் மகிழ ஒளி பரப்புகிறது. திருத்தணி முருகனுக்கு அரோகரா.